சத்தமே இல்லாம கன்னியாகுமரியில மாணவர்கள் போராட்டம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல முக்காவாசி பேருக்கு அது தெரிய வரவே இல்லை. எதுக்காகனா தமிழ்நாட்டுல நர்சிங் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கேரள மாணவி கடந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு அவங்க படிச்ச காலேஜ் மாடியில இருந்து கீழே பண்ணி இறந்து போயிருக்காங்க. அந்த மாணவி அந்த முடிவு எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த காலேஜ் நிர்வாகம் அப்படின்னு சொல்லி சக மாணவர்களும் அந்த ஊர் மக்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்களை கைது பண்றாங்களே தவிர அந்த காலேஜ் நிர்வாகம் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் இப்ப வரை எடுக்கப்படல. இந்த ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா பெத்லஹேம் காலேஜ் ஆஃப் நர்சிங், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அமைஞ்சிருக்க இந்த ஒரு நர்சிங் காலேஜ்ல படிச்ச அன்சிஜி அப்படின்ற ஒரு மாணவி தான் உயிரிழந்திருக்காங்க. அந்த மாணவி கேரளாவை சேர்ந்த திருவனந்தபுரத்தில் உள்ள நெய்யத்திங்கரா அப்படின்ற ஒரு ஏரியாவை சேர்ந்த அந்த அன்சிஜின்ற மாணவி இந்த ஒரு முடிவு எடுத்ததுக்கு காரணமே அந்த காலேஜ் நிர்வாகம் தான் அப்படின்னு சொல்லி சக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. என்ன நடந்துச்சு, எதுக்காக அந்த மாணவி பண்ணாங்க அப்படின்னு சமீபத்தில் நிறைய பிரச்சனைகள் அந்த காலேஜ் ஹாஸ்டல்ல ஏற்பட்டு காலேஜ்லயுமே இருந்திருக்கு. அதாவது காலேஜ் ஹாஸ்டல்ல உணவு சரியில்லை, நிர்வாகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாணவர்கள் போராட்டம்லாம் நடக்கும்போது அந்த மாணவர்கள் போராட்டத்தில் இந்த மாணவி முன்னாடி இருந்தது. இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் அந்த மாணவி முன்னாடி இருக்கிறத நோட் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட மாணவியை மட்டும் டார்கெட் பண்ணி நிறைய விஷயத்துல அந்த பொண்ணு டார்ச்சர் கொடுத்திருந்திருக்காங்க. சும்மா பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது, சும்மா ஃபைன் போடுறது. பொண்ணு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரின்சிபல் ரூம்ல வச்சு அந்த பொண்ணை வந்து ரொம்ப கேவலமா திட்டினதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு சுதந்திர தினத்தன்னைக்கு உயிரை விட்டு. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த காலேஜ் நிர்வாகம் மேல ஆக்ஷன் எடுக்கிறத பார்க்காம அதுக்கு போராடின மாணவர்களை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் வண்டியில ஏத்தி கைது பண்ண நடவடிக்கையை தான் பார்க்க முடியும். இதுல கொடுமை என்னன்னா அந்த ஓலிமரு தினவந்தி நியூஸ் 24/24/24/24 பழைய தலைமுறை நீ எல்லாம் என்னமோ கன்னியாகுமரி தமிழ்நாட்டுக்குள்ளே இல்ல கலிபோர்னியால இருக்குன்ற மாதிரி அந்த நியூஸை கவரே பண்ணல. பெருசா கவர் பண்ணா கவர் வராதாடா நாதாரிகளா அப்படின்னு கேட்க தோணுமா தோணாது. சரி, காசுக்கு பீதிங்கிற அந்த நாய்களை விடுங்க. நீங்களாவது முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க, 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. இப்படி ஒரு மாணவிக்கு அநீதி நடந்திருக்கு. கன்னியாகுமரியில உள்ள பெத்லஹேம் காலேஜ் ஆஃப் நர்சிங்ல அந்த மேனேஜ்மெண்ட் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகும். அந்த மாணவியோட போன உயிருக்கு நீதி கிடைச்சே ஆகணும்.